உதயநிதி ஸ்டாலின் அவர்களோட வாயிலிருந்து வெளிவராத ஒரு வார்த்தைக்காக தாவேகாவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஆரம்பிச்சு கைது நடவடிக்கை வரைக்கும் போய் நீதிமன்றத்தில் போய் பல்பு வாங்கினாங்க. ஆனால் இன்னைக்கு தாவேகாவுடைய அமைச்சர் சட்டமன்றத்துக்குள்ளேயே இரட்டை அர்த்தத்தோட கொச்சையான வார்த்தையை பயன்படுத்தி உல்லாச ரீதியில் பேசி வச்சிருக்காரு. இதுக்கு எதிர்கட்சியினரும் சரி கூட்டணி கட்சியினரும் வெளியிலிருந்து ஆதரவு தெரிவிக்கவங்களும் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. ஆனால் விஜய் அவர்களோ சபாநாயகர் அவர்களோ இந்த விஷயத்தில் மௌனம் காத்துட்டு இருக்கிறாங்க. என்ன நடந்தது, விவரம் என்ன? ஏன் விவகாரத்தில் 100 கோடி நஷ்ட இழப்பீடு கேட்டு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு ஒரு வழக்குமே தொடர்ந்திருக்காங்க. அந்த வழக்கோட விவரம் என்ன விரிவா பார்க்கலாம். வெல்கம் டு நியூஸ் பிளிக்ஸ் டிகோட். நான் இசை. ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். கன்னியாகுமரி மாவட்டம் வில்லங்கோடு பகுதியில் அங்க இருக்கக்கூடிய கிராமத்துக்குள்ள காட்டு பகுதியிலிருந்து புல்லட் ராஜா அப்படிங்கிற ஒரு யானை இறங்கி சமீபத்தில் அந்த வீடியோ கூட பயங்கரமாக வைரலாக இருந்து உங்களுக்கு நினைவு இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் அங்கே இருக்கக்கூடிய கிராம பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் பயங்கரமாக கஷ்டப்படுறாங்க. யானை இருக்கக்கூடிய இடத்துல கிராம மக்களால் எப்படி வாழ முடியும், அவங்களால நார்மலான ஒரு வாழ்க்கையை வாழ முடியலை, ஒரு பயத்தோடயே இருக்கிறாங்க, வெளிவரக்கூட முடியலை, குழந்தைகளுக்கும் வயதானவர்களுக்கும் அங்கே பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிற ஒரு நிலைமை தான் வில்லங்கோடு பகுதியில் இருந்துட்டு இருக்கு. அப்போது அந்த வில்லங்கோடு பகுதியோட சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய காங்கிரஸை சேர்ந்த பிரவீன் அவர்கள் சமீபத்தில் மலையாளத்தில் ஸ்கிரிப்ட் எழுதிட்டு வந்து சட்டமன்றத்துக்குள்ளே படிச்சிருந்தாரு. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அவரை மலையாளத்தில் தான் பேசுவார். அந்த தமிழ், கன்னியாகுமரி தமிழ் அப்படிங்கிறது பிரித்து எடுக்க முடியாத ஒரு விஷயம். அது நமக்கு இங்கே டாப்பிக்கில் கிடையாது. இன்னைக்கு சட்டமன்றத்துக்குள்ள இந்த எம்எல்ஏ சட்டமன்ற உறுப்பினர் பிரவீன் அவர்கள் வில்லங்கோடு பகுதியில் சுற்றிட்டு இருக்கக்கூடிய இந்த புல்லட் ராஜா அப்படிங்கிற யானையை அப்புறப்படுத்தி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது காட்டுலையோ இல்லைன்னா தூரமாக ஏதாவது அடர்ந்த காட்டு பகுதியிலையோ, இந்த யானை வாழ்கிறதுக்கு காட்டுப்பகுதி தான் சரியான இடமா இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி ஒரு காட்டுப்பகுதியில் எங்களுக்கு மாற்றி கொடுங்க அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை அவங்க பகுதி மக்கள் சார்பாக எடுத்து வைக்கிறாரு. இதை வைக்கிறாங்க அப்படின்னா ஆப்போசிட் தரப்புல இருந்து யாருக்கிட்ட எடுத்து வைக்கிறாங்க, வனத்துறை அமைச்சர்கிட்ட. காடுகளையும் அங்கே இருக்கக்கூடிய விலங்குகளையும் பற்றி வனத்துறை அமைச்சர்கிட்ட தான் பேச முடியும். அதனால வனத்துறை அமைச்சர்கிட்ட இப்படி ஒரு கோரிக்கையை முன்வைக்கும் போது ஒரு ரெஸ்பெக்ட்ஃபுல்லான ஒரு வனத்துறை அமைச்சராக இருந்தாங்க அப்படின்னா என்ன பதில் சொல்லுவாங்க? சரி, முடியும், மக்கள் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னா அதுக்கான நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சட்டமன்றத்துக்குள்ளே சொல்லணும். ஆனால் வனத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய தாவேகாவை சேர்ந்த ரஞ்சித் இவர் என்ன திரும்ப பதில் சொல்கிறாரு, இந்த புல்லட் ராஜா யானையை காட்டுக்குள்ளே விடுறதுல பல சிரமங்கள் இருக்குது அப்படிங்கிறத அவர் சொல்கிறாரு. சரிதான், சிரமங்கள் இருக்க தான் செய்யும் யானையை அப்புறப்படுத்தக்கூடிய விஷயத்தில். அது கூடவே என்ன சொல்கிறாருன்னா, அங்கே இருக்கக்கூடிய அந்த பழங்குடியின மக்கள் அறியாமையில் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஆனால் என்ஜாய் பண்ணுறதுக்காக அந்த காட்டுப்பகுதிக்குள்ளே போகிறாங்க. அப்படி இருக்கும்போது அங்கே எப்படி அந்த யானையை கொண்டு போய் விட முடியும்னு கேட்குறாரு. யானையை அடர்ந்த காட்டுப்பகுதிக்குள்ளே விடணும். யானை எங்கே வாழும்? காட்டில் தான் வாழும். அப்போ காட்டில் கொண்டு போய் விடுங்க அப்படின்னு சொன்னோன்னா அந்த காட்டில் விடுறதுக்கான அந்த நடவடிக்கைகளை எடுக்கணும். இல்லைனா இந்த காட்டில் முடியாது, இல்லைனா சரணாலயத்தில் கொண்டு கொடுக்க போகிறோம் அப்படின்னு ஏதாவது ஒரு முடிவெடுக்கணும். அதை விட்டுட்டு காட்டுப்பகுதியில் விட முடியாது, ஏன்னா அங்கே மக்கள் உல்லாசமாக இருக்க போகிறாங்க அப்படிங்கிற இரட்டை அர்த்தத்தில் கொச்சையாக சட்டமன்றத்துக்குள்ளேயே பேசுகிறாரு. ஆனால் இந்த பேச்சு எல்லாமே அவை குறிப்பிலிருந்து நீக்கப்படும் அப்படின்னு சபாநாயகர் அவர்கள் வாயிலிருந்து ஒரு வார்த்தை கூட வரல. அதுக்கு பதில் அவர் என்ன தெரியுமா சொல்கிறாரு, இது அமைச்சர் ரஞ்சித் அவர்களுடைய கன்னி பேச்சு, அதனால் அவர் பேசட்டும் அப்படின்னு சொல்கிறாரு. எதிர்க்கட்சி சட்டமன்ற உறுப்பினர்களும் இப்படி ஒரு இரட்டை அர்த்தத்திலான கேவலமான அருவருக்கத்தக்க பழங்குடியின மக்களை இழிவுபடுத்தக்கூடிய இப்படி ஒரு வார்த்தையை பேசும்போது எதிர்க்கட்சி எம்எல்ஏக்கள்லாம் சும்மா இல்லாமல் அவங்க அமளியில் ஈடுபடுறாங்க. இதை எதிர்த்து அவங்க பேசும்போது எல்லாரும் அமைதியாக இருங்க, அவர் பேசட்டும் அப்படின்னு சபாநாயகரே அவரை பேச விடுறாரு. இதுதான் கன்னி பேச்சு, அவர் என்ன பேசுகிறாருன்னு கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு. பேசுகிறத காது கொடுத்து கேட்குற மாதிரி இருந்தால் அதை பேசலாம். இப்போ இந்த இடத்துல உதயநிதி ஸ்டாலின் அவர்களோட அந்த விஷயத்தை நம்ம கம்பேர் பண்ணுவோம். கீழே இருந்து அங்கே இருக்கக்கூடிய ஒரு போராட்டம், காவிரி பிரச்சனைக்காக ஒரு போராட்டம் தஞ்சையில் நடக்குது. அங்கே நடக்கும்போது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அந்த காவிரி பிரச்சனை குறித்து தான் முழு நேரமும் பேசுகிறாரு. அதாவது 99% காவிரி குறித்து பேசுகிறாரு. அதில் 1% அது கூட அவர் பேசல. கீழே இருக்கக்கூடிய தொண்டர்கள், அந்த கீழே இருக்கக்கூடிய
ஆர்ப்பாட்டத்துக்கு வந்த தொண்டர்கள் அந்த குறிப்பிட்ட மாண்புமிகு நடிகையோட பெயரை குறிப்பிடுறாங்க. அந்த பெயரை குறிப்பிடும்போது அடுத்ததாக இவர் பேசுறது ரெண்டுத்தையும் லிங்க் பண்ணி இவர் இந்த அர்த்தத்தில் தான் பேசினாரு. ஒரு எதிர்க்கட்சி தலைவர் இப்படி இரட்டை அர்த்தத்தில் பெண்களை இழிவுபடுத்துகிற மாதிரி பல மகளிர் அமைப்புகள் எல்லாமே அப்பந்தான் துவண்டெழுந்து வந்து காவல் நிலையத்தில் புகார் கொடுக்குறாங்க. புகார் கொடுத்தது மட்டும் இல்லாமல் தாவேகாவினர் பெண்களுக்கு ஒன்றுனா எங்களால் சும்மா இருக்க முடியாது, பெண்கள் தான் எங்களோட கண்கள், ஆனால் எங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய பெண்களையே நாங்கள் வந்து அது உங்களுக்கே தெரியும் அப்படி இருக்குது ஆர்ப்பாட்டம் வரைக்கும் போனாங்க. அவங்க ஆர்ப்பாட்டத்துக்கு போனது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு விஷயத்தில் சட்டமன்றம் வந்து அடுத்த நாள் கூடுது அப்படின்னா முந்தின நாளே காலையிலேயே எதிர்க்கட்சி தலைவர் அவர்களை வந்து கைது நடவடிக்கை பண்ணணும், அவர் பேசாத ஒரு வார்த்தைக்காக கைது நடவடிக்கை வரைக்கும் போய் அதுவும் சென்னையில் இருக்கக்கூடிய இவரை தஞ்சாவூர் வரைக்கும் அழைச்சிட்டு போய் அங்கே போகிற வழியிலேயே நீதிமன்றம் பல்பு கொடுத்த மாதிரி அவரை வந்து ஜாமீன் கொடுத்து அவரை வந்து வெளியிடுறாங்க. அவர் வந்து சாயங்காலமே வெளிவந்துட்டார். இப்படி ஒரு மிகப்பெரிய சம்பவத்தை சட்டமன்ற கூடுறதுக்கு முந்தின நாள் நடத்தி திமுகவினர் எல்லாத்தையுமே உற்சாகப்படுத்தி விட்ட தாவேகா இன்னைக்கு அதே தாவேகாவுடைய அமைச்சர் சட்டமன்றத்துக்குள்ள இப்படி ஒரு கொச்சையான வார்த்தையை, அதுவும் இவங்க வந்து எந்த மக்களுக்காக நாங்கள் வந்து வந்திருக்கோம் அப்படின்னு பேசுகிறாங்களோ அந்த மக்களையே பற்றி இழிவாக பேசுகிறாரு அப்படின்னா அது குறித்து எந்த ஒரு எதிர்ப்புமே தெரிவிக்கலை, அவை குறிப்பிலிருந்து நீக்கப்படலை. முதலமைச்சரும் அந்த நண்பன் படத்தில் வர மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் படத்தில் வர மாதிரி அப்படியே விட்டத்தை பார்த்துட்டே உட்கார்ந்துருக்காரு. இவர் எப்பந்தான் அசைவார் அப்படிங்கிறது தெரியலை. சபாநாயகரும் முதலமைச்சரும் தான் இப்படி இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா அந்த மக்களோட குரலாக இருக்கக்கூடிய அவங்களுக்காக இத்தனை வருஷமாக போராடிட்டு வந்த விசிகாவை சேர்ந்த சமூக நீதி துறையோட அமைச்சராக இருக்கக்கூடிய வன்னியரசு அவர்கள் இந்த வார்த்தையை அவர் பேசின உடனேயே அதோட அர்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு இவர் எந்த அர்த்தத்தில் பேசுகிறார் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு எல்லானமா சிரிக்கிறாரு. அந்த சிரிப்பே சொல்லும் இவர் எந்த அர்த்தத்தில் பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு முன்னாடி இருந்து சிரிச்சிட்டு இருக்கிறாரு. ஒரு சமூக நீதித்துறை அமைச்சர் பழங்குடியின மக்களை இழிவாக பேசுகிறத முன்னாடி இருந்து ரசித்து சிரிச்சிட்டு இருக்கிறாரு சமூக நீதி அமைச்சர். அப்போ அந்த மக்கள் வந்து அங்கே உண்மையிலே போகலையே அப்படின்னு கேட்டாங்கன்னா அந்த மக்கள் வந்து அங்கே காட்டுப்பகுதிக்குள்ளே போகிறாங்க. ஆனால் எதுக்கு போகிறாங்க அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய ரப்பர் தோட்டங்களில் வேலை செய்கிறதுக்காக போகிறாங்க, அரசு தோட்டத்தில் வேலை செய்கிறதுக்காக போகிறாங்க. விளவங்கோடு பகுதி கன்னியாகுமரி மாவட்டம், நீங்கள் வந்து ஏதாவது டூர் போயிருந்தீங்கன்னா தெரியும், அந்த பகுதி முழுக்க நடுவில் ரோடு இருக்கும், இந்த 2 பக்கங்கள்லையுமே ரப்பர் மரங்கள் தான் இருக்கும். அந்த ரப்பர் மரங்களில் ரப்பர் பால் எடுக்கிறதுக்காக அந்த அட்டை பூச்சிகளில் இருந்து வேலை செய்யக்கூடிய அந்த பழங்குடியின மக்களை அவங்க உல்லாசமாக இருக்கிறதுக்காக அவங்களோட என்ஜாய்மெண்ட்டுக்காக அதுவும் குறிப்பாக சனி ஞாயிறு அறியாமையில் போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பழங்குடியின மக்களுக்கு காட்டை பற்றின விஷயம் தெரியல, அவங்க வந்து அறியாமையில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வனத்துறை அமைச்சரை நான் இப்போ தான் முதல் தடவை பார்க்குறேன். இந்த விவகாரத்தில் நியாயப்படி பார்த்தோம் அப்படின்னா முதல்ல எழுந்து அதை எதிர்த்து குரல் கொடுத்துருக்க வேண்டியது வந்து சமூக நீதி அமைச்சராக இருக்கக்கூடிய வன்னியரசு அவர்கள் தான். தாவைக்காவில் சேர்ந்துட்டோம் அப்படிங்கிறதுக்காக ஆரம்பத்தில் கூட சொல்லியிருந்தாங்க, யாரோ உள்ளே சேர்ந்துட்டா எல்லாருமே வந்து திருமாவளவன் அவர்கள் தான் சொல்லியிருந்தாங்க, உள்ளே சேர்ந்துட்டாலே விசிலடிச்சாங்க கொஞ்சங்களாக ஆயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி வார்த்தையை விட்டாங்க. அந்த வார்த்தை அப்படிங்கிறது இப்போ வன்னியரசு அவர்களுக்கு சரியாகவே பொருந்திட்டு இருக்கு. எதுக்காக வந்தோம், இந்த ஒரு காமெடியில் அரண்மனை படத்தில் சொல்லுவாங்கல்ல, எதுக்கு வந்தோம் அப்படிங்கிறத மறந்துட்டு முழு சமையல்காரனாகவே மாறிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி முழு தாவைக்காவே மாறிய வன்னியரசு, அதாவது சந்திரமுகி படத்தில் வர மாதிரி முழுமையாக தாவைக்காவினராக மாறிய வன்னியரசு அவர்களே பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி தான் அவருடைய சிரிப்பு இந்த விவகாரத்தில் வந்து இருந்தது. எதுக்கு சிரிக்கணும், எந்த மக்களை பற்றி அவங்க வந்து பேசுகிறாங்க, எந்த அர்த்தத்தில் பேசுகிறாங்க, இவ்வளோ கொச்சையாக பேச வேண்டிய அவசியம் என்ன, யானையை பற்றி பேசினா யானையை பற்றி பேசணும், அந்த மக்களை இழிவுபடுத்துறதுக்காக வேண்டிய அவசியம் என்ன அப்படிங்கிற ஒரு சின்ன நினைப்பு கூட இல்லாமல் சிரிச்சிட்டு இருக்காரு சமூக நீதித்துறை அமைச்சர். ஆனால் இந்த விவகாரத்தில் எதிர்த்து முதலாக குரல் கொடுக்கறது யார் அப்படின்னா இவங்களுக்கு நாங்கள் வெளியிருந்து ஆதரவு கொடுப்போம் அப்படின்னு சொன்ன கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர் செல்லப்பா. இவர் தான் எழுந்து சொல்கிறாரு இந்த மக்கள் வந்து அங்கே வேலை செய்ய போகிறாங்க, இது வந்து தவறான ஒரு ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாரு. தவறான ஸ்டேட்மெண்ட்னு கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த செல்லப்பா மட்டும் கிடையாது, கூட்டணியில் கூடவே ஒட்டிட்டு இருக்கக்கூடிய இப்போது தாவேகாவுடைய முதுகலை ஏறி சவாரி செஞ்சுட்டு இருக்கக்கூடிய காங்கிரஸே இந்த விவகாரத்தில் இவங்க சொன்னது தப்பு அப்படின்னு காங்கிரஸ் எம்எல்ஏ தாரகி அவர்களுமே எழுந்து குறிப்பிட்டு சொல்கிறாங்க. அமைச்சர் பேசின அந்த வார்த்தை அப்படிங்கிறது தவறு, அந்த மக்களை இழிவுபடுத்துகிற மாதிரி இருக்குது, இரட்டை அர்த்தத்தோடு இருக்குன்னு சட்டமன்றத்துக்குள்ளேயே காங்கிரஸ் எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய தாரகி அவர்களுமே எடுத்து சொல்கிறாங்க. அப்போது கம்யூனிஸ்ட் வெளியிருந்து ஆதரவு கொடுப்போம்னு சொன்னால் அவங்களும் இதை தவறுன்னு சொல்லியிருக்காங்க, கூடவே ஒட்டிட்டு சுற்றக்கூடிய காங்கிரஸும் இதை தவறுன்னு சொல்லியிருக்காங்க, எதிர்கட்சிகளுமே இது தவறு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அமளியில் ஈடுபட்டிருக்காங்க. குரல் கொடுக்க வேண்டிய வன்னியரசு அவர்கள் உட்கார்ந்துருந்து சிரிச்சிட்டு இருக்கிறாரு.
இவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கு, எதுவுமே நடக்காத மாதிரி கன்னி பேச்சு பேசட்டும் அப்படின்னு சொல்லி சபாநாயகர் அவை குறிப்பிலிருந்து நீக்காமல் இருக்கிறாங்க. இதே எதிர்க்கட்சி தலைவர்கள் ஏதாவது வரலாற்று ரீதியாக உண்மை ரீதியாக ஏதாவது ஒன்று சொன்னாங்க அப்படின்னாலோ, இல்லை அப்படின்னா தாவேகாவினர் இந்த விஷயத்த செஞ்சுட்டாங்க, இல்லைன்னா இந்த விஷயத்த செய்யலை, இதை இப்படி செய்கிறாங்க, இதை மாற்றி செய்யணும்னு சொன்னாலோ அப்போ வந்து இது அவை குறிப்பிலிருந்து நீக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு பக்கம் இருக்க, பேசாத வார்த்தைக்காக இரட்டை அர்த்தத்தில் பேசிட்டாங்க, பெண்களை இழிவுபடுத்திட்டாங்க அப்படின்னு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மேலே வழக்கு தொடுக்கப்பட்டது. இந்த விவகாரத்தை தேசிய அளவில் எடுத்துகிட்டு போன அந்த ஒரு பெருமை அப்படிங்கிறது NDTVக்கும் இந்தியா டுடே இந்த 2 நிறுவனங்களுக்கும் தான் போய் சேரும். அதனால் தவறான ஒரு இன்ஃபர்மேஷனை நீங்கள் மிஸ்லீட் பண்ணியிருக்கீங்க, ஒரு மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவரை இந்த மாதிரி தவறாக சித்தரிச்சிருக்கீங்க, அவர் பேசப்படாத ஒரு வார்த்தையை மக்கள்கிட்ட தவறாக எடுத்துகிட்டு போயிருக்கீங்க அப்படிங்கிற காரணத்துக்காக இப்போ இந்த வழக்குமே வந்துட்டு இவர் மேலே தவறு இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்கிறதுனால சட்ட ரீதியாக இந்த 2 நிறுவனங்களுக்குமே 100 கோடி ரூபாய் நஷ்ட இழப்பீடு கேட்டு லீகல் நோட்டீஸ் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அனுப்பியிருக்காங்க. அதுவுமே 48 மணி நேரத்துக்குள்ள பொது மன்னிப்பும் இந்த 2 நிறுவனங்களும் கேட்டே ஆகணும். அதே மாதிரி ஊடகத்தில் இருந்தும் இது சம்பந்தப்பட்ட வீடியோக்களையும் செய்திகளையும் நீக்கியே ஆகணும் அப்படின்னு லீகலாக ஒரு நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க. இந்த விஷயத்துல இருந்து தவறக்கூடிய பட்சத்தில், அதுவுமே இந்த நோட்டீஸ் அப்படிங்கிறது ராஜ்யசபா எம்பியா இருக்கக்கூடிய வில்சன் அவர்களுடைய தலைமையில தான் அனுப்பப்பட்டிருக்கு. ஒருவேளை இந்த பொது மன்னிப்பு கேட்கப்படலை, அது நீக்கப்படலை, இவங்க வந்து நஷ்ட ஈடு கொடுக்கல அப்படிங்கிற பட்சத்தில் சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும், நீதிமன்றத்துக்கும் போவோம் அப்படின்னும் அந்த லீகல் நோட்டீஸில் குறிப்பிட்டிருக்காங்க. அப்போது பேசப்படாத ஒரு விஷயத்துக்கு இவ்வளோ பெரிய பேச பொருளாக்கி அதை இடமும் காவிரி விவகாரம் மாதிரி தேசிய அளவிலான பிரச்சனையாக மாற்றின தாவேகா இன்னைக்கு சட்டமன்றத்துக்குள்ளேயே இவ்வளவு கொச்சையான வார்த்தையை மாண்புமிகு பொறுப்பில் இருக்கக்கூடிய துறையில் இருக்கக்கூடிய அமைச்சர் அவர்களை பயன்படுத்திய இந்த விவகாரத்தில் மௌனம் காப்பது அப்படிங்கிறது கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. இதுக்கு தாவேகாவினர் இந்த மக்களுக்காக துவண்டெழுந்து வந்த தாவேகாவினர் வந்து இந்த விஷயத்துக்காகவும் போராடுவாங்களா, இல்லை அப்படின்னா மாண்புமிகு நடிகை அவர்களுக்கு மட்டும்தான் இவங்க குரல் கொடுப்பாங்களா அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்குவோம். இணைந்திருங்கள்.